Right, let's we move on to the poem lines. And this is the poem about the lamentation of a king. ஒரு கிங் வந்து புலம்புறாரு, அதாவது தன்னுடைய தோல்வியை நினச்சி அங்கே புலம்புறாரு. ஸோ நம்மளுடைய பதவி போயிடுச்சு, இப்போ நம்ம ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ், அந்த மக்கள் முன்னாடி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. வாட் இஸ் தட்? லெட்ஸ் டாக் அப் கிரேவ்ஸ் ஆஃப் worms and epitaphs, make dust our paper and with rainy eyes, write sorrow on the bosom of the earth, let's choose executors and talk of wills ன்னு சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் தட் let's talk of graves, let's come, we are going to talk about the graves. வாங்க கல்லறைகளை பற்றி பேசுவோம். அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள், அந்த பாடியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த புழுக்கள் எல்லாம் செத்ததுக்கப்புறம் அந்த புழுக்கள் தானே இருக்கும், அதை பற்றி பேசுவோம். ஃபார்ம்ஸ் அண்ட் எபிடாப்ஸ். கைண்ட்லி நோட் டவுன் வாட் இஸ் மீனிங் ஆஃப் த எபிடாப்ஸ். எபிடாப் இஸ் அ ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங் டாம்பு, அதாவது கல்லறையில் அவரோட பேர், அவர் என்ன சாதிச்சார் அப்படிலாம் எழுதுவாங்க இல்லையா அந்த சமாதியில், தட் இஸ் கால்டு எபிடாப்ஸ். வாங்க அதை பற்றி நம்ம பேசுவோம். அது இல்லாமல் கல்லறையில் எழுதுவோம். மேக் டஸ்ட் அவர் பேப்பர், மேக் டஸ்ட் அவர் பேப்பர் வித்து அண்டு வித் ரெய்னி ஐஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மேக் டஸ்ட் அவர் பேப்பர், நம்மளோட பாடியவே என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் மாதிரி ஆக்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு பேப்பர் மேலே டஸ்ட் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதுவோம், அந்த மாதிரி நம்ம பாடி மேலே எழுதுவோம். அண்டு வித் ரெய்னி ஐஸ். ஸோ நம்மளுடைய எது எப்படி எழுதுவோம்னா ரெய்னி ஐஸ், நம்மளுடைய கண்ணீர் எப்படி கீழே விழும்போது அந்த பேப்பரில் விழும்போது அது ரைட்டிங்ஸ் மாதிரி தெரியல, அந்த மாதிரி எழுதலாம். எதை எழுதலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ரைட் சாரோ ஆன் த பாசம் ஆஃப் த எர்த்து. ஸோ ரைட் சாரோஸ், வாங்க அந்த சோகங்கள் எல்லாத்தையும் எழுதுவோம். வி ஹாவ் மோர் சாரோஸ் இன்சைட் ஆஃப் அவர் ஹார்ட், நம்மளுடைய இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாரோஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். எங்கே எழுதலாம்னா பாசம் ஆஃப் த எர்த்து. பாசம் மீன்ஸ் த லேண்டு தான், ஜஸ்ட் ஆஃப் த எர்த்து. இந்த பூமி மேலே நம்ம என்ன பண்ணலாம், எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் சூஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்டு டாக் ஆஃப் வில்ஸ். எக்ஸிக்யூட்டர்ஸ் மீன்ஸ் த ரூலர்ஸ். த ரூலர்ஸ் அதாவது இதுவரையிலும் இறந்த அந்த ரூலர்ஸ், அரசர்களை பற்றி நம்ம பேசுவோம். அவங்களுடைய வில்ஸை பற்றி பேசுவோம், அவங்களோட சொத்துக்களை பற்றியும் நம்ம பேசுவோம், அவங்களுடைய விருப்பங்களை பற்றியும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வில் மீன்ஸ் இந்த இடத்துல உயில், அவங்க என்னென்னலாம் உயில் எழுதி வச்சுட்டு போனாங்கோ அதை பற்றி வேறு கோயிங் டு டாக் அப்படின்னா லெட்ஸ் கம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. So kindly note down, make dust our paper and with rainy eyes. It is an indirect comparison. ஸோ அவர் பாடி இஸ் லைக் அ பேப்பர், அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து இன்டைரக்ட் கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் தட் மெட்டஃபர். திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், மெட்டஃபர். கைண்ட்லி நோட் டவுன், இட் இஸ் அ மெட்டஃபர். ரைட், மெட்டஃபர். நெக்ஸ்ட், and yet not so far what can we bequeath, save our deposed bodies to the ground, our lands, our lives and all are Bolingbroke's, and nothing can we call our own but death, and yet not so far what can we bequeath. ஸோ இன்னும் நம்ம என்ன வந்து நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம விட்டுட்டு போக போகிறோம். ஸோ நத்திங். பிக்வித் மீன்ஸ் பாஸ் ஆன் சம்திங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். கைண்ட்லி நோட் டவுன், பிக்வித் மீன்ஸ் பாஸ் ஆன் சம்திங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம என்ன வந்து விட்டுட்டு போவோம். சேவ் அவர் டீபோஸ்டு பாடிஸ் டு த கிரவுண்ட், நம்ம இறந்த அந்த ரிமூவ்டு ஃப்ரம் பவர், நம்ம பதவியிலேருந்து நம்ம இறக்கப்பட்ட அந்த பாடியை கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பதிச்சு வைப்போமா, அது மட்டும்தான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும். அவர் லேண்ட்ஸ், அவர் லைஃப்ஸ் அண்ட் ஆல், நம்மளுடைய லேண்ட்ஸு, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே, நம்மளுடைய எல்லாமே இப்போ நம்மது கிடையாது. ஆல் ஆர் போலிங் ப்ரோக்ஸ். நம்ம எல்லாமே கேப்சர்டு பை இந்த போலிங் ப்ரோக்ஸ்.
போலிங் புரோக்ஸ் தான் எல்லாமே அவனுக்கு தான், நமக்குன்னு சொந்தமாக எதுவும் இல்லை இந்த பாடியை தவிர. அண்ட் நத்திங் கேன் வி கால் அவர் ஓன் பட் டெத்து, நமக்குன்னு சொல்லி எதுவும் இல்லை நம்ம டெத்து தவிர. இனி நம்ம இழக்க போகிறது ஒன்றும் கிடையாது, நமக்கு டெத்து மட்டும்தான் இருக்குது. வி ஹாவ் டு ஃபேஸ் த டெத்து. ஸோ திஸ் இஸ் தட் ஃபைனல் ஒன். ஓகேவா? ஸோ டெத் இஸ் த ஃபைனல் ஒன் ஆஃப் எவ்ரி மென் லைஃப். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெத்து தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தட் ஸ்மால் மாடல் ஆஃப் த பேரன் எர்த் which serves as a paste and cover to our bones. For God's sake, let us sit upon the ground and tell sad stories of the death of kings அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் தட் ஸ்மால் மாடல் ஆஃப் த பேரனட், அதாவது இந்த ஸ்மால் மாடல் மீன்ஸ் டெட் பாடி தான். அதாவது இப்போ ரிச்சார்டோடைய டெட் பாடின்னு வச்சுக்கலாம், என்னுடைய பாடி. ஏன்னா ரிச்சார்ட் இஸ் டாக்கிங், அவர் தான் பேசிகிட்ருக்கார். அந்த ஒரு சின்ன மாடல் இது எங்கே போகும் அப்படின்னா திஸ் எம்டி லேண்டில் தான் போய் நம்ம புதைப்போம். விச் சர்வ்ஸ் ஆஸ் பேஸ்ட் அண்ட் கவர் டு அவர் போன்ஸ். இப்போ இந்த நிலம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடும். லைக் தட் எல்லாத்தையும் நம்ம எலும்பு தோல் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போனோம்னா அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பேஸ் பண்ணிடும். ஃபார் காட் சேக் லெட் அஸ் சிட் அப் ஆன் த கிரவுண்ட். ஸோ கடவுளுடைய அருள் நினச்சிக்கிட்டு வாங்க நம்ம எல்லாருமே லெட் அஸ் சிட் அப் ஆன் த கிரவுண்ட் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், உட்காருவோம். அண்ட் டெல் சேட் ஸ்டோரிஸ் ஆஃப் த டெத் ஆஃப் கிங்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சேட் டெத் கிங்ஸு, அவங்களுடைய லெட்ஸ் வி டாக் அபவுட் த டெத் ஆஃப் த கிங்ஸ், அவங்கள பற்றி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ராஜாக்களை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரு ஸ்பீச் கொடுக்குறாரு. How some have been deposed, some slain in war, some haunted by the ghosts they have deposed, some poisoned by their wives, some sleeping killed, all murdered for within the hollow crown. ஸோ இந்த ராஜாக்கள் இந்த கிங்ஸ் எல்லாமே எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். ஹவு சம் ஹாவ் பீன் டிபோஸ்டு, எப்படி வந்து சில பேர்த்த கொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சம் ஸ்லைன் இன் வார், சில ராஜாக்கள் வாரில் இறந்துருப்பாங்க. சம் வாண்டட் பை த கோஸ்ட், சிலர் வந்து பேய் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு அமானுஷத்தினால இறந்துருப்பாங்க. தே ஹாவ் டிபோஸ், அவங்க இறந்துருப்பாங்க. சில பேர் சம் பாய்சன்ட் பை த, சில ராஜாக்கள் என்ன அவங்களுடைய சொந்த மனைவிகளாலேயே விஷம் கொடுத்து கொல்லப்பட்டு இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஸ்லீப்பிங்கள், சில பேர் தூக்கத்திலே செத்துருப்பாங்க. ஆல் மர்டர்ட், இவங்க எல்லாமே வந்து மர்டர் ஆனவங்க தான். ஃபார் வித்தின் த ஹாலோ க்ரௌன், ஃபார் வாட் தே ஹாவ் மர்டர்ட் ஃபார் திஸ் ஹாலோ க்ரௌன், எல்லாமே இந்த கேடயத்துக்காக தான், இந்த பவருக்கு ஆசைப்பட்டு எல்லாமே அவங்க வாழ்க்கையை விட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. Next, that rounds the mortal temples of a king keep death his court, and there the antic sits, scoping his state and grinning at his pomp, allowing him a breath a little seen. That sounds the mortal temples of a king. That means, kindly note down, here is a death. That means death. அந்த இறப்பு மார்டல்ஸ் ஆஃப் ஏ கிங்கு, அந்த கிங்கையே சுற்றி இருக்கும். ஸோ மனிதனுடைய தலையில் தான் என்ன பண்ணும் வந்து இந்த கிங் இருக்குது. அதாவது இந்த கிங்கோட தலையில் தான் வந்து இந்த க்ரௌன் இருக்கும். அந்த க்ரௌனை சுற்றி இந்த டெத் வந்து உட்காந்துட்டு என்ன தெரியுமா சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் டெத் கிஸ் கோட் அண்ட் தேர் ஆன்டிக் சிட்ஸ். கீப் டெத் கிஸ் கோட், அந்த தலையில் வந்து உட்காந்துக்கிட்டு. அண்ட் தேர் த ஆன்டிக் சிட்ஸ். ஆன்டிக் மீன்ஸ் ஜெஸ்டர், அப்படியே கேலி பண்ணி பேசுகிறது. ஸோ கைண்ட்லி நோட் டவுன் ஹியர் டெத் இஸ் டாக்கிங். ஸோ திஸ் இஸ் த லைன் பர்சானிஃபிகேஷன். ஓகேவா? ஸ்கோப்பிங் ஆஃபன் வில் பி கோட்டட் இன் யுவர் எக்ஸாமினேஷன். ஸ்கோப்பிங் இஸ் ஸ்டேட் அண்ட் grinning at his pomp, keep death his coat and there the antic sits. These two lines are personification because these two lines are
பர்சானிஃபைடு பை டெத்து. ஸோ அது உட்காந்துட்டு என்ன பண்ணுன்னா கேலியாக பேசும் அரசனை நினச்சி. ஸ்காப்பிங் மீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் மாக்கரி, கேலி பண்ணி பேசுறதுக்கு ஸ்டேட். இப்படி இருந்த அரசன் இப்படி ஆகிட்டார் பாருங்க. எல்லாமே இந்த ஒரு அரசாட்சிக்காக தான் தன்னுடைய உயிரை விட போகிறாரு. கடைசியில் நீங்கள் எல்லாருமே எங்கள் கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் வரணும், டெத்து கிட்ட தான் வரணும்னு சொல்லி அது கேலியாக சிரிக்குது. அண்டு கிரின்னிங் அட் ஹிஸ் பாம். கிரின்னிங் மீன்ஸ் smiling widely. Kindly note down. Scoffing means expressing mockery. Scoffing means expressing mockery. Grinning means smiling widely. அப்படி சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிகிட்டு இருக்கோம். Allowing him a breath a little scene. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய மூச்சு வந்து நிற்க போகுதுன்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட், to monarchize, be feared and kill with looks, infusing him with the self and vain conceit, as if this flesh which walls about our life were brass impregnable and humoured thus. To monarchize, be feared. அப்படிப்பட்ட அந்த ஒரு அரசாட்சி முடிவுக்கு வருது. monarchize, இன்ஃப்ளூயன்ஸ், கேம் டு எண்டு. அண்டு கில் வித் லுக்ஸு, பார்த்தே கொண்டு வரும், அந்த பார்வையிலே கொள்ளும். இன்ஃப்யூசிங் இம் வித் த செல்ஃப் அண்டு வெயின் கன்செப்ட். இன்ஃப்யூசிங் மீன்ஸ் இன்சர்ட்டிங், அதாவது அவனோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அகந்தையை வந்து என்ன பண்ணுதுன்னா அழிச்சிருது, டிஸப்பியர் பண்ணிடுது. அந்த தாந்தா அப்படின்ற தலகணம் கிங்குக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துருது இந்த டெத்து. ஆஸ் இப் திஸ் ஃப்ளஷ் விச் வால்ஸ் அபவுட் அவர் லைஃப். ஸோ ஜஸ்ட் மியர்லி திஸ் பாடி இஸ் த வால் ஆஃப் அவர் லைஃப். ஸோ இப்போ எதுவுமே இல்லை, நம்மளுடைய பாடி மட்டும்தான் இருக்குது. நம்ம லைஃபுக்கு ஒரு காம்பவுண்டு மாதிரி, காம்பவுண்ட் ஸ்டோர் மாதிரி. வேர் பிராஸ் இம்ப்ரெக்னபிள் அண்ட் ஹியூமன் தஸ். ஸோ ஈவன் இட் இஸ் அ பிராஸ், அது தாமிரமாக இருந்தாலும் அங்கே என்ன பண்ணிடும், போய் அந்த டெத் வந்து ஊடுருவி கடைசியில் ஃபைனல் மூமெண்ட் டெத் அப்படின்றது எல்லாருக்குமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கம்ஸ் அட் த லாஸ்ட் அண்ட் வித் எ லிட்டில் பின் bores through his castle wall and farewell king, cover your heads and mock not flesh and blood, with solemn reverence throw away respect. Comes at the last, கடைசியில் அந்த யமன் வருவான். அண்ட் வித் லிட்டில் பின், அந்த ஊசி எடுத்துகிட்டு வந்து குத்துவான். bores through his castle wall, அதாவது கிங் வேர் இஸ் கிங் லிவிங் கேஸ்டல். ஸோ இஃப் ஹீ இஸ் லிவிங் இன்சைட் த கேஸ்டல், ஈவன் இட் இஸ் பிக்கரிங் வந்து என்ன பண்ணணும், குத்தி என்ன பண்ணும், அந்த கேஸ்டலையே தொலைச்சி ஃபேர்வெல் கிங். கடைசியில் அந்த கிங்குக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் வழி அனுப்பு விழாவை அது நடத்தும். தட் இஸ் கால்டு டெத். கவர் யுவர் ஹெட்ஸ் அண்ட் மாக் நாட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். உங்களுடைய தலை எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. அண்டு மாக் நாட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். டோன்ட் மாக் அபவுட் ப்ளஷ் அண்ட் பிளட். ப்ளஷ்ஷையும் பிளட்டையும் நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மார்க் பண்ணக்கூடாது. இவ்வளவு பண்ணவும் பாருங்கள், கடைசியில் இப்படி ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரையுமே நீங்கள் தயவு செஞ்சு திட்டக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. வித் சோலம் ரெவரன்ஸ் த்ரோ அவே ரெஸ்பெக்ட், ட்ரெடிஷன் ஃபார்ம் அண்டு செரிமோனியஸ் டியூட்டிஸ், ஃபார் யூ ஹாவ் பட் மிஸ்டூக் மீ ஆல் this while I live with bread like you, feel want, taste grief, need friends subjected us. How can you say to me I am a king? ஸோ வித் சோலம் ரெவரன்ஸ் த்ரோ அவே ரெஸ்பெக்ட். ஸோ எனக்குன்னு வந்து நீங்கள் வந்து எந்த ரெஸ்பெக்டும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் ஐ ஆம் கோயிங் டு டை, நான் வந்து இறக்க போகிறேன். அந்த இறக்க போகும்போது என்னுடைய உடம்புல அந்த ஒன்றுமே இருக்காது, அந்த ஒரு அதிகார பவர், நான் இந்த தாந்தா அப்படின்ற ஒரு எண்ணம் எதுவுமே இருக்காது. ட்ரெடிஷன் ஃபார்ம் அண்ட் செரிமோனியஸ் டியூட்டிஸ். ஸோ அப்படி மீறி வந்து நீங்கள் இந்த சடங்குகள்லாம் செய்கிறது அப்படின்றது ஒரு டியூட்டி. அதெல்லாம் ஒரு எப்படின்னா, அதெல்லாம் வந்து அஸ் அ பீயிங் வெரி ஃபார்மல், அதாவது இந்த கலாச்சார நடைமுறை எல்லாமே ஒரு சடங்குகள் தான், சரியா. ஃபார் யூ ஹாவ் அ பட் மிஸ்டூக் மீ ஆல் இஸ் வைல். ஸோ இந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தது, இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து செரிமானிஸ் பண்ணது எல்லாமே இதுதான் வந்து என்னை வந்து வழி நடத்தினது. ஸோ கடைசியில் வந்து எனக்கு வரப்போகிறது டெத்து தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நத்திங் இன் மை லைஃப், என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஐ லிவ் வித் பிரெட் லைக் யூ, நானுமே உங்களை மாதிரி தான் வாழ்கிறேன். ஃபீல் வாண்ட், எனக்கும் உங்களை மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. எனக்கும் சில
வான்ஸ் எல்லாம் தேவைப்படுது, சில நெசசிட்டிஸ்லாம் தேவைப்படுது. டேஸ்ட் கிரீப், எனக்குன்னு சில கிரீப் கஷ்டங்கள் இருக்குது. ஐ டு நீட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். சப்ஜெக்டட் தஸ் ஹவு த பீப்புள் லைக் மீ. பீப்புள், நீங்கள் என்னுடைய நாட்டு மக்கள், உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே எனக்கும் தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது ஹவு கேன் யூ சே டு மீ ஐ ஆம் மேக்கிங், என்னை மட்டும் நீங்கள் எப்படி அவர் என்ன அவருக்கு என்னப்பா அவர் ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜாக்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது. ஏன்னா ராஜாக்களும் இறந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. லைக் தட் ஆஃப்டர் த டெத்து தே ஆர் ஆல்சோ லைக் காமனர்ஸ், காமன் மனிதர்கள் போல தான் அவங்களும் அப்படின்னு சொல்லி எல்லா ராஜாக்களும் புரிய வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் மெசேஜ் கிவன் பை ரிச்சார்ட் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லி இந்த போயமை எக்ஸலண்ட்டாக ஷேக்ஸ்பியர் முடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர எபிடாப்ஸ், எக்ஸிக்யூட்டர்ஸ், பிக்வித், டிபோஸ்டு, ஸ்லெயின், ஸ்காப்பிங், கிரின்னிங், மொனார்கைஸ், impregnable, ceremonious. Right, it will be asked in the appreciation questions. Okay, right. So the last poem, this is so that you have to study well. இதையும் நல்லா படிச்சுக்கணும். பேராகிராஃப் எல்லாமே படிச்சுக்கணும். இஆர்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஆர்சி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? இப்போ இதில் சில figures of speech given here கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட்ஸ் டேக் யுவர் டெக்ஸ்ட் புக் and turn the page number 188. Read the poem once again carefully and identify the figures of speech that has been used in each of the following lines from the poem சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம் இதை நடத்தும் போதே. லெட்ஸ் டாக் அப் கிரேவ்ஸ் ஆஃப் ஓம்ஸ் அண்ட் எபிடாப்ஸ், மேக் டஸ்ட் அவர் பேப்பர் அண்ட் வித் ரெய்னி ஐஸ், ரைட் சாரோ ஆன் த பாசம் ஆஃப் எர்த். ஸோ இட் இஸ் தட் இன்டைரக்ட் கம்பாரிசன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சேஞ்ச் அவர் பாடி லைக் அ பேப்பர், எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ லைக் அப்படின்றது இல்லை, அதனால் திஸ் இஸ் கால்டு மெட்டஃபர். இன்டைரக்ட் கம்பாரிசன் இஸ் மெட்டஃபர். இங்கே மெட்டஃபர் எழுதிக்கோங்க. கைண்ட்லி நோட் டவுன், இட்ஸ் அ மெட்டஃபர். அண்ட் எட் நாட் so far what can we big with, save our deposed bodies to the ground. It is a interrogation. Interrogative question வந்திருக்குல்ல பார்த்துங்க. அண்ட் ஆல்சோ rhetorical question. Rhetorical question means without asking a question, without expecting any answer. இப்போ சேவ் அவர் பாடிஸ் டு த கிரவுண்ட், நம்ம என்னத்தை விட்டு போக போகிறோம், நம்மளுடைய பாடியை தவிர, பாடி கொண்டு போய் இங்கே தான் புதைக்க போகிறோம். பாடியை தவிர நம்ம என்னத்தை விட்டு போக போகிறோம், இதுக்கு ஆன்சர் இருக்கா? யாருக்கிட்டுமே ஆன்சர் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ஆன்சர். தட் இஸ் கால்ட் அ ரெட்டாரிக்கல் கொஸ்டின் ஆர் இன்ட்ராகேஷன். இன்ட்ராகேஷன் அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் மார்க் வந்தால் உனக்கு இன்ட்ராகேட்டிவ் சிம்பிள்ன்ற உங்களுக்கு தெரியும். தட் இஸ் கால்ட் அ இன்ட்ராகேஷன். Third one, keep death his coat and there the antic sits. So this is the personification. Death is talking. So அதனால் personification. How can you say to me I am a king? இப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எப்படி நீ கிங்னு சொல்லலாம். This is also interrogation and rhetorical question. Scoffing his state and grinning at his palm. This is also personification. Bores through his castle wall and farewell king. So these are the lines பெர்சானிஃபைஸ் த டெத்து. டெத்தை வந்து இங்கே பெர்சானிஃபை பண்ணுறாங்க. டெத்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். டெத்து வந்து நம்மளை கடைசியில் வந்து நமக்கு ஒரு ஃபைனல் பாயிண்ட் வச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம டெத்தை பெர்சானிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ பெர்சானிஃபிகேஷன். டெத்து வந்து சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெத்து வந்து மார்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க போயமில். ஸோ மனிதன் தான் மார்க் பண்ணுவான், டெத் எப்படி மார்க் பண்ணும்? அதனால் மனிதன் மாதிரி டெத்தை பர்சானிஃபை பண்ணி சொல்கிறதுனால இதை பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கைண்ட்லி நோட் டவுன். ஸோ நீட்டாக படிங்க இந்த போயம் பொறுத்தவரையிலும். அதே போல் இந்த வீக்லி டெஸ்ட் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். யாரெல்லாம் எழுதுகிறேன், யாரெல்லாம் வீக்லி டெஸ்ட் எழுதலை அப்படின்றதெல்லாம் டெஃபினட்டாக இதை பற்றியான டிஸ்கஷன் வில் பி இன் த கிளாஸ் ரூம். அதில் மாற்றமே கிடையாது. See the videos. So thank you.